நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 3:26 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:36 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று அதிக உழைப்பின் காரணமாக தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. உடல் நலம் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு தொல்லை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். அன்னையின் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வரவுகள் எதிர்பார்த்தபடி அளவு இருப்பதில் கொஞ்சம் கடினம்தான். தடைப்பட்ட காரியங்கள்ல கண்டிப்பாக தடை நீங்கும். பண வரவு கண்டிப்பாக எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் இன்று தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தடைப்பட்ட ஆர்டர்களும் வந்து சேரக்கூடும். அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை கண்டிப்பாக மாறும். இன்று பெண்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலில் நீங்க தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். கைகூடும் என்று நம்பிக்கையுடன் இருக்க பாருங்கள். பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். வாழ்க்கையில அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு வயது முதலே மாணவர்கள் ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகள் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். இன்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பரணி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வீடு மாற்றம் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். தன லாபம் பெருகி மன மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். உடல் தெம்பாகி இன்று உற்சாகம் பிறக்க கொடுங்க. நல்ல திட்டங்கள் இன்று கண்டிப்பாக உதிக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்னும் உங்க ராசியில சந்திராஷ்டமம் முடியலைங்க இருக்கின்றது. கொஞ்சம் பார்த்து சில விஷயம் நீங்க செய்வது நல்லது. முயற்சி மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். உழைப்பின் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் குறையுங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். திறமையின் அடிப்படையில் தான் வெற்றி பெறுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க, பயப்படாதீர்கள். இன்று தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். காதல் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும்.
விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் திறமைகளால் வெற்றி பெற முடியும். காரியங்களை சுலபமாக ஜெயித்து காட்ட முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் இன்று கண்டிப்பாக கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் விளையாடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. முயற்சிகளில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தன லாபம் பெருகி மன மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பய உணர்வு கொஞ்சம் இருக்கும், சரி பண்ணி கொள்ளுங்கள். ரோகிணி. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் எதிலும் செயல்பட வேண்டாம். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையுங்க. தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடும். முயற்சி திருமணியாக்க கொடுங்க. உடல் தெம்பாகி உற்சாகம் பிறக்கக்கூடும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று நீங்க நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மிருக சிரிஷம். இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவு, வாக்கு மேன்மை, குடும்ப சுகம், சந்ததி விருத்தி என்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ராஜ யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாகனம் மற்றும் போஜன சுகங்கள் கண்டிப்பாக கூடி வரும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்பட கொடுங்க. பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். இன்று மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்கால தேவைகளை ஓரளவு இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று வழக்க விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சாதகமான போக்கு ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியும். நன்மை தீமை கருதி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கையுடன் எதையும் செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். திருவாதிரை. காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வழிகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள். முடியாதது என்று ஏதும் இல்லை. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்குங்க. பய உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். புனர்பூசம். நட்பு மத்தியில் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும்.
முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். கடகம் ராசினியர்கள், இன்று முறையற்ற வழிகளில் சென்றால் பணம் விரயமாக கொடுங்க. வேண்டாத நபர்களை தயவு செய்து சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். உறவுகளுக்கு இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் நன்மை ஏற்பட கொடுங்க. வழக்குகளை ஒத்தி போடுவது மிக நல்லது. இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். கூடுதல் பொறுப்புகள் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். கவனமாக இதில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரிய கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்க கொடுங்க. சிரமங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். பிறருக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று பெண்கள் திட்டங்கள் தீட்டி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. காரியங்கள் அற்புதமாக கை கொடுங்க. பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். முடியாதது என்று ஏதுமில்லை. பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். காதலில் மட்டும்தான் சில பிரச்சனைகள் இருக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை மட்டும் வேண்டும். வேண்டாத பேச்சுக்கள் வேண்டாம். பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு விடுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபடுவது மிக நல்லது. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். புதிய கொண்டாட்டங்கள் இன்று ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு உண்டாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று நீங்க வழக்குகளை ஒத்தி போடுவது மிக நல்லது. மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். பூசம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு உண்டாக கொடுங்க. கொடுக்கல் வாங்கல இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. ஆயில்யம். இன்று அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக வரக்கூடும். தான தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள், இன்று எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதை வந்து தட்டக்கூடும். திறமையின் அடிப்படையில் தான் இன்று முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் இருந்தாலும் அதனை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. பிறருக்கு உதவிகள் புரிவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று சிம்மம் ராசினியர்களுக்கு எதிர்பாராத வரைவில் தனவரவு கிடைக்க கொடுங்க. தான தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. காரியத்தில் தடை தாமதம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். எதிலும் சாதகமான பலன் கிடைக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீரும். பண வரவும் கண்டிப்பாக உண்டாகும். ஆனால் வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் இருக்கட்டும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெரியோர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க கொடுங்க. சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. நெருக்கமான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். கஷ்டமான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று விடாமுயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று காதல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும்.
அதனை சரி செய்து கொள்வதற்கு அமைதி மட்டும் வேண்டும். பேச்சுக்களை குறைத்துக் கொண்டால் எல்லாம் சரியாகுங்க. என்று மாணவர்கள் படபடப்பு கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. சில பணிகள் தாமதமாக நடக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. பூரம். உயர்வான வழிகளை நீங்க கண்டுபிடிப்பீர்கள். வருமானத்தை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் மூலம் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சிரமங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். இன்று எதிலும் உற்சாகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். காலையில் உங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. எடக்கு முடக்காக பேசாமல் நாவடக்கம் இருப்பது நல்லது. வீண் விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. பக்குவமாக எதிலும் செயல்படுவது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான பிரச்சனைகள்ல கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. நல்ல முடிவுகள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுக்க கேட்ட இடத்திலும் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. இன்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கூடுமான வரை இன்று மன அமைதி கொள்வது எதிலும் நல்லது. கன்னி ராசினியர்கள் இன்று காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்து முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண் தங்கிய நிலையிலிருந்து கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெரிய மனிதர்களின் சகவாசம் இன்று ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பிறருக்கு உதவிகள் புரிவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த தனவரவு எதிர்பார்த்தபடி வரக்கூடும். நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தான தர்ம காரியங்களை தன்னிடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எதிலும் சாதகமான பலன் கிடைக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பண வரவு சீராக உண்டாகுங்க. வீண் செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கப் பெறுவீர்கள். பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட கொடுங்க. சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். திட்டவட்டமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. வருமானம் கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அவசரப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். இன்று காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படாதீர்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நிதி நிலையை சரியான முறையில புரிந்து கொள்வீர்கள். கல்வியில் அடுத்த கட்டத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. பெற்றோர்களிடம் மட்டும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை நீங்க மிகவும் வேகமாக செய்து வருவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தான தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்தவருக்கு உதவிகள் புரிவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அஸ்தம். வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. இன்று எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். சித்திரை. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும்.
முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காலுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு ஓரளவு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். பெரிய மனிதர்களின் சகவாசத்தால் நல்லது நடக்கக்கூடும். அரசு ஆதரவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வளமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்ட கொடுங்க. உங்க வாழ்க்கையில புகழ் கண்டிப்பாக ஓங்கும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். அலுவலக வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் கிடைக்குங்க. அரசியல் துறையினருக்கு பாராட்டுகளும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடல் சோர்வு கொஞ்சம் உண்டாக கொடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டமும் மனோதைரியமும் உண்டாகக்கூடும். உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும், பயப்படாதீர்கள். பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது மிக நல்லது. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். மிகவும் பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்ன வேண்டுமோ வாங்கிக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்களுக்கு முடியாத காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதல் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க, பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். கல்வியில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மற்றற்ற மகிழ்ச்சி எதிலும் கூடிவிடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் நேர்மை உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி, குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். திறமையின் அடிப்படையில் தான் வெற்றி பெறுவீர்கள். என்ன ஒன்று, அடுத்தவிடம் முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. விசாகம், தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். இருந்தாலும் பாராட்டும் புகழும் உங்களை தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். சில காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு கால தாமதமாக நடைபெறக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் கூட கண்டிப்பாக கூட இருப்பார்கள். இருந்தாலும் கொஞ்சம் சுமாரான நாளாகத்தான் இருக்கும். சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். சோதனைகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. வியாபாரம் விருத்தியாக கடினமான உழைப்பு என்று தேவைப்படக்கூடும். மிகவும் கவனமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. நீங்கள் வசிக்க வேண்டியதில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடும். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதி வந்து தட்டக்கூடும். தொழில் போட்டிகள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. தேவையான நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. நேர்மையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். மன திருப்தியுடன் இன்று நீங்க செயலாற்றுவீர்கள். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரிய வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. கொடுத்த வாக்கை இன்று நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவரிடம் மதிப்பு கூடிவிடும். புகழ்ச்சிக்கெல்லாம் இன்று மயங்க மாட்டீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுக சௌக்கியங்கள் கண்டிப்பாக கூடும். சில இடங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கவனமாக பேசுங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என் காதல்ல மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. என்ன செய்வது என்று புரியாமல் இருந்து கொண்டிருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. கல்வியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியமும் இன்று ஏற்படக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்க கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக் கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மன தெளிவு ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறுங்க. பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். கமிஷன் துறையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. கேட்டை. இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பிரச்சனைகளில் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. இன்று உங்களுக்கு நியாயமான விஷயங்கள நல்லது நடைபெற கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசினியர்கள் என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிந்த அளவு எதையும் கொஞ்சம் யோசித்து மட்டும் செய்யுங்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. அடுத்தவர் சொல்கின்ற அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். கோபம் வேண்டாம். பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டு விடுங்கள். இன்று நீங்க எதிலும் தைரியமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறும். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடும். நுட்பமான வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பலனை கண்டிப்பாக அடைவீர்கள். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது நல்லது. பயணத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த அனைவரிடமும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பண வரவு கண்டிப்பாக கூடும். ஆன்மீக செலவுகள் இன்றி ஏற்படக்கூடும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதலாகவே உழைக்க வேண்டி இருக்குங்க. அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவுகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். என்று பெண்கள் நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பெண்கள் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து எதையும் செய்யுங்கள், பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டும். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு எதிலும் பொறுப்புகள் கூடிவிடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. என்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆன்மீக செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். நண்பருடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. பயணத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படைய கொடுங்க. வாய்ப்புகளை மட்டும் தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
போராடம் சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அந்நிய மொழி பேசுவதால் உதவிகள் கிடைக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திராடம் கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பயணத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று நீங்க பணி நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். இன்று உங்கள் காட்டில் கண்டிப்பாக மழை பெய்யும். நீங்கள் நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். தெய்வீக நம்பிக்கை என்று கொடுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரமும் கண்டிப்பாக விருத்தி அடையக்கூடும். இன்று காரியத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் கண்டிப்பாக சரியாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் மிகவும் நல்லது. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், பயப்பட வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடுங்க. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அவர்களின் நல்ல மதிப்பையும் இன்று நீங்க பெறுவீர்கள். பெண்கள் இன்று வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டவட்டமாக எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று நீங்க கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். புதிய பொறுப்புகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை மட்டும் கண்டிப்பாக சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு சாதிக்கவும் முடியும். திருவோணம் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். தொழில் வியாபாரம் விருத்தி அடையக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சிரமங்கள் படிப்படியாக செல்லக்கூடுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல மதிப்பு உருவாகும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டம் இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. வியாபார விருத்தி இன்றி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உண்டாகக்கூடும். தெய்வீக நம்பிக்கையும் இன்றி ஏற்படக்கூடும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகளும் இன்று ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசம் கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த அரசு வழியில் பல நன்மையை எதிர்பார்க்க முடியும். பதவி உயர்வு கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று சொந்த பந்துகள் வருகை இருக்கும். அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்து சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கோபப்பட வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளுங்கள். தன லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். பொருள் வரவும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்களை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். காதல்ல கொஞ்சம் சிரமம் இருக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரம் மட்டும் பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை இன்று நீங்க யோசித்து செயல்படுவது நல்லது. என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள்ல கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க பணியில் ஈடுபட முடியுங்க. மாணவர்கள் இன்று மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு உற்சாகம் பிறக்க கொடுங்க. சொன்ன சொல்லை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். சதயம். இன்று வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. தன லாபம் வரக்கூடிய சூழம் இருக்கின்றது. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண் தங்கிய நிலையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வழக்கத்தை விட கூடுதலாகவே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். பொருள் வரவும் இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று மன அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உதவிகள் என்று வரும்பொழுது உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நுட்பமான வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்லவைகள் நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவிருக்கும். பயப்படாதீர்கள். உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. சுகபோக வாழ்க்கை என்று நீங்க அனுபவிப்பீர்கள். சோதனைகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு கை கொடுக்குங்க. பிள்ளைகள் மீது பாசம் அதிகரிக்கக்கூடும். காரியம் யாவினும் கை கொடுப்பால் மனைவி. தன லாபமும் நல்ல நண்பர்கள் சேர்க்கையும் இருக்கக்கூடும். மீனம் ராசினியர்கள் எதிலும் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்க கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். வீண் அலைச்சலை இன்று நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பொருள் வரவு கண்டிப்பாக கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கையில் வந்து சேர கொடுங்க. நுட்பமான வேலைகளை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று கனவுகள் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுங்கள். அமைதி காணுங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதி வந்து தட்ட கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. தடை தாமதம் ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகும். வழக்கத்தை விட கூடுதலாக இன்று உழைக்க வேண்டியிருக்கும். இன்று பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும்.
இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபப்படாமல் பேசுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்று புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடன் விவகாரங்கள்ல ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. ரேவதி, செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். உணர்ச்சி வசப்படுவீர்கள். கோபப்படாமல் பேசுங்கள். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைக்கே. எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். இன்று உங்களுக்கு நல்ல தீர்வு எதிலும் ஏற்படக்கூடுங்க. முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நாள்பட்ட பிரச்சனை இருந்து தன்னை நீங்க தயார் செய்து கொள்வீர்கள். வழக்கத்தை விட வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சுய கட்டுப்பாடு வெளிப்படக்கூடுங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபட முடியுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.